ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 மார்க் கொஸ்டின்ஸ் 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? உங்க புக் பேக்ல அத ரிவைஸ் பண்ண போறேன். இத ரிவைஸ் பண்ணி முடிச்சதும் நீங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பண்ணி குடுக்குறேன். இப்ப போலாம். டிஃபைன் இனர்ஷியா. டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? டிஃபைன் இனர்ஷியா. கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோல போட்டதுதான். ஸோ the inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is called inertia. The inherent property of a body to resist any change. ஒரு பொருளானது என்ன பண்ணுமா? அது வெறும் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும், இல்ல எப்போ போகுமா? மோஷன்ல இருந்தா மோஷன்ல இருக்குமா? எப்படி? அன்லஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ். ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆனா மட்டும்தான் என்ன பண்ணுமா? சேஞ்ச் ஆகுமா? அந்த பொருள் ரெஸ்ட்ல இருந்து மோஷன் ஆர் மோஷன்ல இருக்க பொருள் திருப்பி ரெஸ்ட்ல வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேர் தான் இனர்ஷியா. என்ன 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க. அன்னைக்கு ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். நான் சொல்லும் போது என் கூடயே சொல்லிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா: இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுதான். இதுக்கு எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் இருக்கும்னா, 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க வந்து டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கும், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா சொல்றீங்களா அதுக்கு 1 மார்க். ஸோ 2 மார்க் இப்படிதான் அலாட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாமா? நான் எல்லாம் இது கூடயே நான் என்ன பண்றேன், பேஜ் நம்பரும் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் புக்கை திறந்து நோட் பண்ணிக்கிறதானா நோட் பண்ணிக்காங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 14ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமன் நம்பர் 6 பேஜ் நம்பர் 14 எடுத்தீங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா பேஜ் 2ல உங்களுக்கு கிடைக்குது. இனர்ஷியா எங்க? ஸோ நான் சொல்றத போய் பார்த்துக்கோங்க. பேஜ் 2 அந்த கிட்டையே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேஜ் 2. பேஜ் 2ல உங்களுக்கு வந்து இனர்ஷியாக்கு உண்டான ஆன்சர் இருக்கு. சரியா? இப்ப அடுத்தது வந்து கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் நம்ம வந்து இனர்ஷியாவை கிளாசிஃபை பண்ணணுமா? என்ன? ஒண்ணு பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன்னாலே நீங்க என்ன சொல்லலாம்? ஒண்ணு வந்து லைக் parallel forces, இன்னொன்னு unlike parallel forces. லைக் parallel forces, unlike parallel forces. சமமான ஃபோர்ஸ், இது சமமற்ற ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டு பையன், ஒரு ஒல்லி பையன், ரெண்டுமே வந்து ஒல்லி பையன், ஒரே வெயிட் இருக்கவன் அப்படின்றவன் லைக் parallel force ஒரு பொருளை நடத்த. அன்லைக் பர்சன் ஒரு குண்டு பையன், ஒரு ஒல்லி பையன், அதுதான் வந்து unlike parallel forces. புரிஞ்சுச்சா? இப்ப செகண்ட் கொஸ்டின் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் 3ல இருக்கு. சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் 3. உங்க புக்ல பேஜ் 3ல இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போலாம். இத பாத்துக்கோங்க. if a 5 நியூட்டன் and a 15 நியூட்டன், சோ ரெண்டு ஃபோர்ஸ், ஓகே, நியூட்டன்னாலே ஃபோர்ஸ்னு தெரியும் உங்களுக்கு, are acting opposite to each other. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணுதுன்னா find the resultant force and the direction of action of resultant force. ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு resultant force, இன்னொன்னு direction of action of resultant forces. இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் நானு? given எழுதணும். given என்னன்னு எழுதுவீங்க? given அப்படின்னு போட்டு f1 f2 அதோடைய வேல்யூ எழுத போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து f1க்கு என்னன்னு போட போறீங்க? f1 வந்து 5 நியூட்டன். அப்புறம் f2ங்கிறது எவ்வளவு போட போறீங்க? 15 நியூட்டன். ஓகே. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் மைனஸ் லெஸ்ஸர். ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா f2 இஸ் கிரேட்டர் தென் f1. நீங்க வந்து உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு டேப்லேஷன் இருக்கும். பேஜ் நம்பர் நான் சொல்லி தரேன். பேஜ் 4ல டேப்லேஷன் இருக்கும். அந்த டேப்லேஷன்ல உங்களுக்கு ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்சஸ், அதாவது ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன வரும்? ரிசல்டன்ட்னா f1 பிளஸ் f2. ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதோட வந்து மைனஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து
ரெண்டுமே வந்து ஈக்குவல் அண்ட் பேரலல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து F1 மைனஸ் F2 சேமா இருந்ததுன்னா 0ன்னு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் 4 டேபிள் 1.1ல இது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், F2 மைனஸ் F1 கிரேட்டர் மைனஸ் லெஸ்ஸர். அப்போ 15 மைனஸ் 5 எவ்வளவு வரும் உங்களுக்கு 10 நியூட்டன்ங்கிறத கண்டிப்பா எழுதணும். எழுதலைன்னா மார்க் கிடையாது. ஸோ 10 நியூட்டன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ 10 நியூட்டன் அப்படின்றத நீங்க நல்லா எழுதணும். நான் திருப்பி எழுதுறேன். ஸோ வந்து எதையும் நீங்க வந்து பண்றீங்க. F2 மைனஸ் F1 10 நியூட்டன், இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஸோ நான் சொல்லும் போதே நீங்க அப்படியே உங்க நோட்லயே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது இப்போ 3 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு 4th கொஸ்டினுக்கு போறேன். டிஃபரன்ஷியேட். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சில சமயம் இது வந்து 4 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம், இது வந்து 2 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம் இந்த கொஸ்டின். அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பேஜ் 10ல இருக்கு இதுக்கு உண்டான ஆன்சர். இது வந்து 2 மார்க் கொஸ்டினுக்கு நான் கொடுத்துருக்கேன். 4 மார்க் கொஸ்டின்ல வந்தாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். இப்ப நீங்க வந்து பேஜ் 10 எடுத்துக்கோங்க. நான் சொல்றது அப்படியே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதுல புரிஞ்சிடும். 4 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்க எழுதிடலாம். சரியா? சோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன டிஃபரன்ஸ்? ஸோ மாஸ் அப்படின்னா the quantity of matter contained in the body, the quantity of matter contained in the body. இப்போ ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு வாங்குறோம்னா அதுல என்ன இருக்கு, உளுத்தம்பருப்பு 1 கிலோ இருக்கு. இதே வந்து 1 கிலோ மிளகா வாங்கினா அந்த மிளகாவும் உளுத்தம்பருப்பும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஏன்னா மிளகா வந்து கொஞ்சம் வெயிட்ல வந்து என்ன சொல்றது, மாஸ்ல வந்து அதை பார்க்கும்போது நிறைய நிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ எதை பொறுத்து இருக்கு, உள்ள என்ன இருக்கோ, the quantity of matter contained in the body. மாஸ் எதை பொறுத்து இருக்கு, நீ உள்ள என்ன வைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. மிளகாவா இருந்தாலும் இல்ல வந்து எந்த ஒரு பருப்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எவ்வளவு நீங்க வைக்கிறீங்க அதை பொறுத்துதான். ஆனா எவ்வளவு வைக்கிறீங்க, 1 கிலோனா 1 கிலோ தான் வைக்கிறீங்க. இதுதான் the quantity of matter contained in the body. அது உள்ள என்ன இருக்கு. இது வந்து இப்போ நம்மளே எடுத்துப்போமே, ஒருத்தர் வந்து 10 கிலோ குழந்தைங்க, அப்புறம் வந்து 60 கிலோ மனுஷாலு, அப்புறம் நடுவுல இருக்க நீங்க எல்லாம் வந்து ஒரு 20 கிலோ 40 கிலோ. நீங்க 40 கிலோ எல்லாம் இருப்பீங்களான்னு தெரியல, பாத்துக்கோங்க. சோ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா மாஸ்ல வரும். சரியா? இப்ப வந்து வெயிட்ட பத்தி சொல்லி தரேன். வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the gravitational force exerted on it due to Earth's gravity. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ 60 கிலோ மனுஷன் வச்சுக்கோங்களேன். இந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்தேன்ல, இதுல வந்து 60 கிலோ மனுஷன் இருக்கான். ஓகே, இவன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டா பார்க்கும்போது அவனுடைய அளவு என்னன்னு போடுவீங்கன்னா, gravitational force exerted on it due to Earth's gravity. இந்த Earth's gravityயோட சேர்த்து வர்றதுதான் வெயிட். இந்த 60 கிலோ மனுஷனை நீங்க என்ன பண்ணணும், 9.8 Earth's gravity இல்லையா, 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இந்த எர்த்ஸ் கிராவிட்டியோட இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் என்னவோ அதுதான் அவனுடைய என்னவா இருக்கும், அவனுடைய வெயிட். இப்ப புரிஞ்சுதா நல்லா மாசுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? மாசுனாலும் 60 கிலோ மனுஷனும் 60 கிலோ தான். ஆனா அவன் என்ன பண்றான், இதுல வெயிட்னு ஆட் பண்ண போது நீங்க வந்து எர்த்ஸ் கிராவிட்டி என்னவோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த கிராவிட்டி என்னவோ அதை போட்டு நீங்க என்ன பண்றீங்க, அதோடைய வெயிட்ட சேர்த்து எழுதுறீங்க. சோ உங்க புக்ல பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல கிளீனா கொடுத்திருக்கான். சோ 60 கிலோ எடை உள்ள மனிதன் என்ன பண்றான் அப்படின்றது 60 into 9.8 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 588 நியூட்டன். இதுதான் அவனுடைய வேல்யூ. ஓகே, 588 நியூட்டன். சோ 60 kgன்ற மனுஷன் வெயிட் என்னன்னு கேட்டா எர்த்ல இருக்கும் போது அவனுடைய வெயிட் என்னன்னு சொல்வீங்க, 588 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா நல்லா? அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐ யூனிட். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன, கிலோகிராம். எழுதும் போதே நான் சொன்னேன்ல கிலோகிராம். இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன,
சோ இது நீங்க அடுத்தது புக்ல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் weight of a body is defined by the gravitational force சொல்லிட்டேன். weight is equal to gravitational force into acceleration due to gravity. எக்ஸ்ட்ராவா என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு நிலவுல இருக்கா மனுஷன் அப்படின்னும் போது அவனுடைய வெயிட் என்னவா இருக்கும், அந்த 60 கிலோ மனுஷனுடைய வெயிட் என்னவா இருக்கும்னு அது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அப்போ மூன்ல இருக்கான் அப்படின்னும் போது அவனுடைய கிராவிட்டி மூன்ல என்ன இருக்கும்னா ஜி உடைய வேல்யூ என்னன்னு சொல்லிடுறேன். 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எர்த்ல என்னவா இருக்கும், ஜி இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து மூன்ல ஜி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எர்த்ல. G is equal to 1.625 meter per second squared எதுல, மூன்ல. அப்போ அதே மனிதன் 60 கிலோ எடையுள்ள மனிதன் 60 kg வெயிட் இருக்க ஒரு மனுஷன் அவனுடைய வெயிட் என்னவா இருக்கும், அதாவது இதுல மூன்ல என்னவா இருக்கும்னா 60யோட எதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, 1.625 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா what you will be getting is 90. ஒன்ஸ் அகைன் இதை நான் எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ வந்து 60 இன்டூ திருப்பி மல்டிப்ளை பண்றேன், 60 இன்டூ 1.625 வாட் இஸ் த வேல்யூ வில் பி கெட்டிங், மல்டிப்ளை பண்ணிடுங்க. நான் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்களா, ஆன்சர் எழுதலாமா, 97.5 நியூட்டன்ஸ். ஓகே, இதுதான் வந்து அவன் எங்க இருக்கும்போது மூன்ல. ஓகே, இப்படிதான் வெயிட்ட கண்டுபிடிக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ராவா அங்க பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா, அடுத்தது வந்து weight of a body is more at the pole than at the equator. அதையும் ஒரு லைன் இருக்கு, நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, weight of a body varies from one place to another place on the earth since it depends on acceleration. weight of the body வந்து என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வரும்போது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க 2 மார்க்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, அப்படியே 4 மார்க்லனாலும் சப்டிவிஷன்ல வரும். இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பேஜ் நம்பர் 10ல வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் தாராளமா எடுத்து எழுதலாம். அடுத்த 5th கொஸ்டினுக்கு போலாமா. டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல்னா என்ன சொல்றீங்க, இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோல நடத்தினது தான், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். First one, the rotating effect of a couple is known as moment of a couple. அந்த rotating effect தான் என்னன்னு சொல்வீங்க, moment of a couple. moment of a couple க்கு ஃபார்முலா என்ன, moment of a couple எப்படி டினோட் பண்ணோம், capital M is equal to force F into perpendicular distance between the lines of action of forces. Between the lines of action of forces, yes. Okay, so M is equal to F into S. F க்கு ஃபோர்ஸுக்கு என்ன வரும், நியூட்டன். S க்கு என்ன வரும், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். அப்ப இதோடைய யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். ஸோ ஒன்னொன்னு படிக்கும் போது நீங்க வந்து அப்படியே வந்து எப்படி நம்ம யூனிட் டிரைவ் பண்ணணும்னு பார்த்து படிச்சீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது, நீங்களே வந்து படிச்சுக்கலாம். இதுக்கு பேஜ் நம்பர் சொல்லட்டுமா, பேஜ் நம்பர் 5. பேஜ் நம்பர் 5ல நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்கு, பேஜ் 5. இது அப்படியே நீங்க புக்லயும் குறிச்சுக்கலாம். ஓகே, சோ த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ கப்பிள். ரொட்டேட்டிங் எஃபெக்ட்ன்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு 1 மார்க். தென் வந்து எஃப் இன்டூ எஸ் நீ எழுதி யூனிட் நியூட்டன் மீட்டரோட எழுதினா மட்டும்தான் 2 மார்க் கிடைக்கும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ், யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னால ஃபோர்ஸ் எழுத முடியல, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எழுத முடியலனாலும் பரவாயில்ல, கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் இன்டூ கேபிட்டல் எஸ்ன்றதை எழுதணும். அங்க நீ மாத்தி ஸ்மால் எம் ஸ்மால் எஃப் எஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு மிஸ் நீங்க தான் சொன்னீங்களே அப்படின்னு என்கிட்ட வந்தது, நான் 0 தான் போட்டு அனுப்புவேன். இதுல எப்படி இருக்கோ அப்படி எழுதணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுச்சா. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா. long handle give high torque with less force. அதனால என்ன ஈஸி, அப்படியே எழுதணும். spanner with a long handle is preferred that tightens பண்ணும்போது spanner with a long handle gives high torque with less force. எனக்கு ஒரு ஸ்க்ரூவை டைட்டன் பண்ண முடியுது ஹெவி வெஹிக்கல்ல using long handle spanner. So next question போலாமா. 9th question. While catching a cricket ball, the fielder lowers his hands back
why அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பாலை கேட்ச் பிடிக்கும் போது டிஸ்டன்ஸ்ல இருந்து 4 அடிக்கிறான் 6 அடிக்கிறான் போய் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்ட்ரைட்டானே நான் பிடிப்போம் கிடையாது, கையை தான் உடச்சுன்னு வருவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கையை வந்து கொஞ்சம் பேக்வேர்ட்ஸ் இழுப்போம் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வாட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. இதுக்கு வந்து பேஜ் நம்பர் எங்க இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் 4, பேஜ் 4 இல்ல பேஜ் 7. முன்னாடி கொஸ்டின் தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா பேஜ் 4, இது வந்து பேஜ் 7. ஓகே, பேஜ் 7. பேஜ் 7ல எடுத்துட்டீங்களா, ஓபன் பண்ணிட்டீங்களா? அதுல பாருங்க, டோனி இருக்க மாட்டான், வேற எவனோ தான் இருக்கான், அதுல பாத்துக்கோ. while catching a cricket ball the fielder lowers its hand backwards. why? எதனால அப்படின்னா longer interval of time to catch the ball. first point வந்து longer interval of time to catch the ball. second point வந்து resulting in lesser impulse on its hand. so இதுல important keyword என்னன்னா impulse. impulse வந்து lesser impulse, இங்க வந்து என்னன்னா longer interval of time. அந்த கூடுதலா நேரத்தை வச்சு என்ன பண்றான், கைய பின்னாடி இழுத்து அவன் பிடிக்கும் போது கைக்கும் இது இல்லாம அந்த பாலுக்கும், பால் வந்து கரெக்டா வந்து உங்களால கேட்ச் பண்ண முடியுது. லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால். இன்னொன்னு என்ன, ரிசல்ட்டிங் இன் லெசர் இம்பல்ஸ் ஆன் இட்ஸ் ஹேண்ட். இன்னொன்னு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பல்ஸ்ங்கிற வார்த்தைய நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல எழுதியே ஆகணும். ஸோ பேஜ் 7ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இம்பல்ஸ் வந்து நான் இன்னும் உங்களுக்கு டீச் பண்ணல, அப்ப டீச் பண்ணும்போது இன்னும் நான் அதை அப்படியே சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு நீ வந்து J is equal to F into T அப்படிங்கிறது ஃபோர்ஸும் டைம், ஃபோர்ஸ் மல்டிப்ளை இட்ஸ் டைம் அப்படின்றது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து நீங்க ஷார்ட்டா படிக்கணும் போது லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால், இன்னொன்னு லெசர் இம்பல்ஸ் ஆன் இட்ஸ் ஹேண்ட். ஓகே, இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சிச்சா? அடுத்தது போலாமா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின். how does an astronaut float in a space shuttle? எப்படி வந்து ஒரு ஆஸ்ட்ரானட் மிதக்கிறான் அப்படின்றது ஸ்பேஸ் ஷட்டில்ல. பேஜ் 11. இது என்னன்னா astronaut is falling freely around earth due to huge orbital velocity. அவனுடைய எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி அதிகமா இருக்கிறதால அவன் வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல இருக்கான், அப்படியே விழற, தன்னைத்தானே விழற நிலைமையில இருக்கான். அடுத்த பாயிண்ட், the space shuttle and the astronaut have equal acceleration. ரெண்டு பேருடைய ஆக்சிலரேஷனும் சேம். ஸ்பேஸ் ஷட்டிலும் அந்த ஆஸ்ட்ரானட்டுடைய ஆக்சிலரேஷனும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அது மட்டும் இல்ல, they are under என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன், ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். so they are in the state of weightlessness. அதனால அவன் வந்து எடையே கம்மியான மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஸோ ஆஸ்ட்ரானட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபாலிங் ஃப்ரீலி அரௌண்ட் எர்த் டியூ டு த ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூ டு ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ரொம்ப நீங்க வந்து இது 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். 4 மார்க்ல கேட்டா 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூ டு த ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. செகண்ட் வந்து ஸ்பேஸ் ஷட்டிலுக்கும் அந்த ஆஸ்ட்ரானட் உள்ள இருக்கிறான் இல்லையா, ரெண்டு பேரும் வந்து ஈக்குவல் ஆக்சிலரேஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க, தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அதனால அவங்க ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்ல தெரியுறாங்க அப்படின்றதுதான். எடை வந்து இழந்த மாதிரி தெரியுறாங்க அப்படின்றதுதான். சரி, ஓகே. இன்னும் ஒரு 2 டீடைல் கொஸ்டினும் சேர்த்திருக்க, இதுல பாருங்க. ஆன்சர் டீடைல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே ரொம்ப ஈஸி தான், நீ படிச்சது தான். What are the types of inertia? Give an example of each type அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்தது inertia of rest, inertia of motion, inertia of direction. இது 3 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் 2 and 3ல இருக்கு. பேஜ் 2 and 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் 2லயும் 3லயும் இருக்கு. ஸோ inertia of rest இது ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன், நீங்க புரியலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. The resistance of a body to change the state of rest is called inertia of rest. When you vigorously shake the branches of a tree, some leaves and fruits are detached and falling down. நல்லா நம்ம ஷேக் பண்ணோம்னா என்ன விழுது, ட்ரீல ஷேக் பண்ணும்போது ஃப்ரூட்ஸும் லீவ்ஸும் வருது. The resistance of a body to change its state of rest.
இந்த என்ன வார்த்தை எழுதணும்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a body to change the resistance of a body to change its state of rest அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது. இஸ் கால் inertia of rest. inertia of motionக்கு அதே தான் எழுத போறீங்க. the resistance of a body to change its state of restக்கு பதில் என்ன? இங்க மோஷன்னா இங்க மோஷன் எழுதுறீங்க. எக்ஸாம்பிள் என்ன? an athlete run some distance before jump பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓடிட்டு வந்து குதிப்போம் இல்லையா, அதுதான். எங்க லாங் ஜம்ப்ல இல்ல வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், லாங் ஜம்ப் பண்ணுவோம்ன்றத சொல்லியிருக்காங்க. inertia of direction நீங்களே சொல்லுங்க, என்ன எழுதணும்? resistance of a body to change its direction in the state என்ன வரணும்? change its direction of motion. so இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? when you make sharp turn while driving a car you tends to lean sideward. சைடுல நம்ம சாய்வோம் இல்லையா, அதான் சொல்றாங்க. கார்ல லெஃப்ட் போகும்போது நம்ம ரைட்ல சாய்வோம், ரைட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட்ல சாயும். இதுதான். ஓகே, அடுத்தது எல்லா லாவையும் சேர்த்து இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கிறதால இதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா படிக்க முடியும், படிச்சுடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா, everybody continues to be in the state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by an example. ஒரு பொருள் வந்து எங்க இருக்குமா? ஒண்ணு ரெஸ்ட்ல இருக்கும், இல்ல மோஷன்ல இருக்கும். எது இருக்கும்? அப்படியே along a straight lineல, unless and அது until இத வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகவே இருக்கும், அது அதே இடத்துல இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பாத்தீங்கன்னா, the force acting on a body is directly proportional to the என்ன சொல்லி கொடுத்தேன்? rate of change of linear momentum of a body. F is equal to ma. change in momentum என்ன? F is equal to ma. third law என்ன? for every action there is equal and opposite reaction. they also act on two different bodies. இது ரெண்டு வெவ்வேறு பாடிஸ்லயும் ஆக்ட் ஆகலாம். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நான் உங்களுக்கு தேர்ட் லா எடுக்கும் போது இது இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு படிக்க முடிஞ்சதுன்னா இதையும் சேர்த்து படிச்சிடுங்க. தேர்ட் லா எடுக்கும் போது நான் பிக்சர்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? லாஸ்ட் கொஸ்டின், describe rocket propulsion. rocket propulsion பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 5th கொஸ்டின் பார்ப்போம். describe rocket propulsion. இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன்ல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இது எதுல பேஸ்ட் ஆன், என்ன எதுல பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது நான் உங்களுக்கு டீச் பண்ணணும், நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அண்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், இது உங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா என்னங்கிறத. ஜஸ்ட் சரி, இது ஈஸியா இருக்கே, மற்றது எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். இந்த கொஸ்டினோட முடிஞ்சிச்சுன்னா இந்த லெசன்ல இருக்க பிக் கொஸ்டின் 2 மார்க் எல்லாம் வந்து இந்த ரைட்டிங் பார்ட் மாதிரி வர்றது எல்லாமே முடிச்சிட்டோன்றதால இதை போட்டிருக்கேன். படிக்க முடிஞ்சவங்க இதை படிங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோல திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ராக்கெட்ஸ் ஆர் filled with fuel in the propellant tank. ஸோ ஃபியூயல் ஃபில் ஆயிருக்கும். when the rocket is fired, அதாவது ராக்கெட் போகும்போது the fuel is burnt and the hot gas is ejected. burnt ஆகி என்னாவும் gases வெளியில வருது with a high speed from the nozzle of the rocket. அந்த nozzle வழியா வெளியில வரும். a small opening இருக்கு இல்லையா, nozzleனா ஒரு small opening, அதே மாதிரி ராக்கெட்டுக்கு உண்டான ஓப்பனிங்ல வரும். an equal and opposite reaction force is produced in the combustion chamber. எதுல வந்து equal and opposite reaction நடக்கும்? combustion chamber, which makes a rocket project forward. முன்னோக்கி நகர ஹெல்ப் பண்ணும். in motion the mass of a rocket slowly decreases. ராக்கெட் நகர ஆரம்பிக்கும் போது எது கம்மியாயிடும்? மாஸ் வந்து கம்மியாயிடும். until the fuel is completely burnt out. there is no net external force. எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது, ஆக்ட் ஆகல. so linear momentum of a system is conserved. அதால என்னவா இருக்குமா? லீனியர் மொமெண்டம் அது அப்படியே கன்சர்வ்டா நிற்கும். so the mass of the rocket decreases with altitude. the mass of the rocket decreases with altitude. height, altitudeனா என்ன? height அதிகமா போக 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 ஹைட்ல போக போக அதோடைய மாஸ் வந்து என்ன ஆயிடும்? குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ it result in slow increase in velocity of the rocket. அதனால என்ன ஆயிடுது? velocity ஆனது increase ஆயிடுது. it reaches a velocity which is just enough to escape from the gravitational pull of the earth. எந்த மாதிரியான velocity reach ஆகுது அப்படின்னா,
கிராவிடேஷன் புல் ஆஃப் த எர்த்ல இருந்து கீழே விழாத அளவுக்கு மேல அதுக்கு ஆப்போசிட்ல போகுது. கிராவிடேஷன் புல்னா என்ன? எர்த் கிராவிடேஷன் புல் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இல்லாத கீழே விழாத மேல நோக்கி போயிட்டே இருக்கு. எதுக்கு? இட் ரீச்சஸ் a velocity. எப்படியாப்பட்ட velocity? which is just enough to escape from the gravitational pull of the earth. அந்த அந்த எஸ்கேப் ஆகுது இல்லையா, அந்த வெலாசிட்டி பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.